أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக பதில்களை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலை அறியவிருக்கிறோம். அல் ஐனிலிருந்து முனாஃப் என்ற சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஜக்காத் கடமையாவதற்கான குறைந்தபட்ச அளவு 85 கிராம் தங்கம் என்று சொல்வதற்கு ஹதீஸ் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஜக்காத் கடமையாவதற்கான குறைந்தபட்ச அளவு 85 கிராம் தங்கம் அல்லது அந்த 85 கிராம் தங்கத்தினுடைய மதிப்பு இருந்தால் ஒருவருக்கு ஜக்காத்து கடமையாகும் என்று சொல்வதற்கு ஹதீஸ் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்ப இந்த மசாயிலை பொறுத்தவரையில ஒரு நீண்ட கால சர்ச்சை இருந்த ஒரு மசாயில். ஏன் சர்ச்சை என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு எப்போது ஜக்காத்து கடமையாகும் என்ற வரையறையை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த வரையறை எப்படி ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த பணப்புழக்கம் என்பது இல்லை என்ற காரணத்தினால தங்க காசு, வெள்ளி காசு, அதே போல ஆடு, மாடு, உணவுப் பொருட்கள் இது போன்ற பரிமாற்றம் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய காலத்தில் இருந்ததுனால இந்த ஒவ்வொரு வகையும் எவ்வளவு ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் அவர் செல்வந்தராக கருதப்படுவார், ஜக்காத் கடமையாவதற்கான வரையறைக்குள்ளே வந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான வரையறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு இடத்துல ஆடு இருந்தால் எத்தனை ஆடு இருந்தால் எத்தனை ஆடு ஜக்காத்து கொடுக்குவதற்கான கடமையா அவருக்கு ஆகிவிடும். மாடு எத்தனை இருந்தால் அவர் ஜக்காத்து கடமைக்குள் வருவார். ஒட்டகம் எத்தனை இருந்தால் அவர் ஜக்காத்து கடமைக்குள் வருவார். அதே போல விவசாய பொருட்கள், பேரித்தம்பழம் என்று ஒவ்வொன்றும் எவ்வளவு இருந்தால் அவர் ஜக்காத்து கடமைக்குள்ளே வந்து விடுவார். தங்கம் எவ்வளவு இருந்தால் ஜக்காத் கடமைக்குள் வருவார், வெள்ளி எவ்வளவு இருந்தால் ஜக்காத் கடமைக்குள் வருவார் என்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் வகை பிரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய காலத்தை பொறுத்தவரையிலே பணப்புழக்கம் இருக்கின்ற காலகட்டம். ரூபாய் தாள்களை புழங்கிக் கொண்டு இருக்கிறோம். அது சொத்து மதிப்புகளாக ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. அப்ப இந்த ரூபாய்களுக்கு எந்த அடிப்படையிலே நாம் ஜக்காத்தை தீர்மானிப்பது? ஒருவர் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார், பணமாக பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிறாரு, இவருக்கு எந்த அடிப்படையில் ஜக்காத்து கடமையாகும், இவர் எந்த அடிப்படை எவ்வளவு பணம் இருந்தால் ஜக்காத்து கொடுப்பதற்கான தகுதியை பெறுவார் என்கின்ற ஒரு கேள்வி வந்து நிற்கிறது. அதே போல அல்லாஹுடைய தூதரவர்கள் வகை குறிப்பிடாத பல செல்வங்கள் இன்றைக்கு ஒரு மனிதரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் அந்த செல்வம் எவ்வளவு இருந்தால் அவர் ஜக்காத்து கடமைக்குள்ளே வருவார். ஏனென்றால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த ஜக்காத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதகா, மக்களுடைய செல்வத்திலிருந்து சதக்கா என்ற தர்மத்தை, ஜக்காத் என்ற தர்மத்தை நீங்கள் எடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அப்ப அனைத்து செல்வங்களுக்கும் ஜக்காத் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டளை, கடமை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த செல்வங்கள் எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கொடுப்பதற்கான கடமைக்குள்ளே அவர் வருவார் என்கின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருந்தது. அப்ப அதற்கு என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னா, ஆரம்ப காலத்துல தங்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பொருளாதாரம் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் தங்கத்தை கவனிப்பது இல்லை என்றாலும் ஆரம்ப காலத்துல தங்கத்தை அடிப்படையாக வைத்துதான் பொருளாதாரத்தினுடைய நிர்ணயம் இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில தங்கம் என்பது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு காலத்திலும் இருக்கிறது. மற்ற மதிப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகைகளை குறிப்பிட்டார்களோ அந்த வகைகளுடைய மதிப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் தங்கத்தினுடைய மதிப்பு மட்டும் அன்று முதல் இன்று வரை ஒரு ஸ்டாண்டர்டான மதிப்பு பெற்றிருக்கிறதுனால இவ்வளவு தங்கம் இருந்தால் ஒருவர் ஜக்காத் கடமைக்குள்ளே வருவார் என்ற குறைந்தபட்ச அளவு, அதுக்குத்தான் நிசாபுன்னு சொல்லுவாங்க. அந்த நிசாபை எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வரையறுத்து தந்திருக்கிறாங்களோ அந்த அளவு அல்லது அந்த மதிப்பு அளவு ஒரு இடத்துல செல்வம் இருக்கும் என்றால் அவர் ஜக்காத் கடமைக்குள்ளே வந்து விடுவார் என்ற முடிவு எடுக்கப்படுகிறது.
அப்ப அதற்கு பின்னால் ஒரு மாற்று கருத்து, ஒரு சர்ச்சை என்ன வருதுன்னா, தங்கம் தொடர்பாக தங்கத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறைந்தபட்ச அளவு சொல்லி இருக்கிறாங்கல்ல, அந்த குறைந்தபட்ச அளவு தொடர்பான அனைத்து செய்திகளும் பலவீனமாக இருக்கிறது. வெள்ளி தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் ஆதாரபூர்வமா இருக்குது. இவ்வளவு தங்க காசு இருந்தால், 20 தீனார் இருந்தால் அரை தீனார் கொடுக்க வேண்டும். 20 தீனார்னா 85 கிராம் இருந்தால் ஒருவர் ஜக்காத்து கடமைக்குள்ளே வந்து விடுவார், அவர் ஜக்காத்து கொடுக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அனைத்தும் பலவீனம். அதனால் தங்கத்திற்கு ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற செல்வங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த தங்கம் தொடர்பாக நபிகள் நாயகம் வரையறுத்த அந்த செய்தி ஆதாரமாக கொள்ள முடியாது, அது பலவீனமாக இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்த நிலையில வெள்ளி தொடர்பான செய்தி இருக்குது, வெள்ளியை வைத்து நாம ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து முன்வைக்கப்படுது. அப்ப அது குறித்து நம்ம ஆய்வு செய்கிற பொழுது, நம்முடைய ஜமாத் சார்பாக அது தொடர்பான கருத்துக்களை திரட்டுகிற பொழுது, இந்த தங்கம் தொடர்பாக நபிகள் நாயகம் வரையறுத்த செய்திகள் பலவீனமாக இருக்கிறது என்பது உண்மை. ஆனா அனைத்து செய்திகளும் பலவீனம், ஏற்கத்தகுந்த சான்று அல்ல என்ற நிலையில் இல்லை. ஒரே ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது என்று நமக்கு அந்த ஆய்வின் முடிவிலே தெரிய வருகிறது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, அல் அம்வால், காசிம் பின் சல்லாம் என்பவருக்குரிய அல் அம்வால் என்ற கிதாபுல இடம்பெற்று இருக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தில் இடம்பெற்றதா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்துல ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவல் என்னன்னா, அஸ்ஸஹபு லா யூஹது மின்ஹு ஷைஉன் ஹத்தா யப்லுக 20 தீனார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டுச்சுன்னா, அம்ர் இப்னு ஹஸ்ம் என்ற ஒரு நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நஜ்ரானுக்கு ஆளுநராக நியமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியாக மதீனாவை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது ஆளுநராக இன்னொரு பகுதிக்கு ஒருவரை நியமிக்கிறாங்கன்னா, அவருக்கு அந்த இஸ்லாமிய சட்டங்களை அவர் எந்த அடிப்படையில் ஆட்சி நடத்தணுங்கிற அந்த வழிகாட்டல்களை அவருக்கு தெரிவிக்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அவர் நஜ்ரானுக்கு ஆளுநரா நியமிச்சுட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல பல்வேறு சட்டங்கள் இடம்பெறுது. ஜக்காத்து சட்டம் இடம்பெறுது, தியத்து சம்பந்தமாக, ஈட்டு தொகை சம்பந்தமான சட்டம் இடம்பெறுது. இப்படி பல சட்டங்கள் அந்த கடிதத்தில் எழுதி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு வழிகாட்டல் கொடுக்கறாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்சாக நடக்குது. இங்க இந்த இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் ஆளுநராக நியமித்த அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு அங்க கடிதம் எழுதுறாங்க, இஸ்லாமிய சட்டங்களை எழுதி கொடுக்கறாங்க. அந்த கடிதத்துல தான் என்ன இருக்குதுன்னா, அஸ்ஸஹபு லா யூஹது மின்ஹு ஷைஉன் ஹத்தா யப்லுக 20 தீனார். தங்கத்துல 20 தீனாரை அடைகிறவரை அதிலிருந்து எந்த ஜக்காத்தும் பெறப்படாது. ஃபஇதா பலக 20 தீனார், 20 தீனாரை தங்கம் அடைந்து விட்டால் ஃபஃபீஹி நிஸ்ஃபு தீனார், அதுல அரை தீனார் ஜக்காத்து கடமை அப்படின்னு ரசூலுல்லாஹ் அதுல எழுதி இருக்கிறாங்க. அந்த கடிதத்துல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, தங்கத்துக்கு ஜக்காத்து உண்டு. எதுவரை தங்கத்துல ஜக்காத்து கிடையாதுன்னா, 20க்கு கீழே, 20 தீனாருக்கு கீழே இருந்துச்சுன்னா, ஒரு 19 இருந்துச்சுன்னா, 18 இருந்துச்சுன்னா, அல்லது அதுக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஜக்காத்து வாங்க கூடாது. ஒருவர் 20 தீனார் தங்கம் வச்சிருந்தாருன்னா அவருக்கு ஜக்காத்து கடமையாகிடும். அவர் அந்த 20 தீனாருக்கு அரை தீனார் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்ப இந்த 20 தீனார் அளவு ஒரு இடத்தில் தங்கம் இருந்தால் அவர் ஜக்காத்து கடமைக்குள் வந்து விடுகிறார் என்ற சட்டத்தை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் 20 தீனார் அளவுக்கோ அல்லது 20 தீனார் மதிப்பு அளவுக்கோ ஒரு இடத்தில் சொத்து இருக்கும் என்றால் அவர் ஜக்காத்து கடமைக்குள்ள வந்துடுறார். 20 தீனார்னா நம்ம மதிப்பு என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குவைத்து தீனார் அந்த மதிப்பு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு தீனார் என்பது 4.25 கிராம், 4.25 கிராம் தங்கம் ஒரு தீனார் என்பது. அப்ப 20 தீனார் என்றால் 85 கிராம் தங்கம். அப்ப 85 கிராம் தங்கமோ அல்லது அந்த தங்கத்தினுடைய மதிப்போ ஒரு இடத்தில் செல்வமாக பொருளாதாரமாக இருக்கும் என்றால் அவர் ஜக்காத் கடமைக்குள் வந்து விடுகிறார். ஜக்காத் கடமைக்குள்ளே வந்து விடுகிறார் என்றால் அவர் 2.5% ஜக்காத் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த செய்தி ஒரு ஆதாரபூர்வமான செய்தி.
இந்த செய்தி மற்ற தங்கம் தொடர்பாக வரக்கூடிய மற்ற செய்திகள் பலவீனம் என்றாலும் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்குது. இந்த செய்தியினுடைய ஒரு முழு விவரம் அதே கித்தாபுல அதே அறிவிப்பாளர் தொடரை கொண்டு அதற்கு முந்தைய செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல எப்படி இடம்பெறுதுன்னா, லம்மா அஸ்துஹ்லிஃப உமர் இப்னு அப்துல் அசீஸ் அர்சல இலல் மதீனா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது மதீனாவின் பக்கம் ஒரு ஆளை அனுப்புறார். ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அனுப்பி வைக்கிறார். ஏன் அனுப்பி வைக்கிறார்னா, இல்தமிசு கிதாப ரசூலில்லா இலா அம்ர் இப்னு ஹஸ்ம் ஃபி ஸதகாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் சட்டத்தை எல்லாம் உள்ளடக்கி அம்ர் இப்னு ஹஸ்முக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தை தேடி வருவதற்காக ஒருவரை உமர் இப்னு அப்துல் அசீஸ்ங்கிற ஹலிஃபா அனுப்பி வைக்கிறார். அப்ப அவர் போய் வஜத இந்த ஆளி அம்ர் இப்னு ஹஸ்ம், அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தார்கிட்ட பெற்றுக்கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஆட்சியாளராக அவர் ஹலிஃபாவாக இருக்கும் பொழுது அவர் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தில் இருக்குது. அந்த கடிதத்தை நீங்க தேடிட்டு வாங்கன்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு ஆள் அனுப்புறார். அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் 2 கடிதத்தை தேடி ஆள் அனுப்புறார். ஒன்னு ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம், இன்னொன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடிதம். ரெண்டுத்திலுமே ஜக்காத் தொடர்பா இருக்குது. அதை நீங்க தேடிட்டு வாங்க அப்படின்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன பண்றாருன்னா அனுப்பி வைக்கிறார். இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர், மிகச்சிறந்த இந்த ஹதீஸ்களை திரட்டுவதற்காக பாடுபட்டவர், ஹதீஸ்களை ஒன்று திரட்டுகின்ற பணியை துவக்கி வைத்தவரே இவர் தான். அப்ப இவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் இப்படி ஒரு ஆள் அனுப்பின உடனே அந்த அனுப்பப்பட்ட ஆள் என்ன பண்றாருன்னா, அந்த அம்ர் இப்னு ஹஸ்முக்கு ரசூலுல்லாஹ் எழுதிய கடிதத்தை அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தார் இடத்துல பெற்றுக்கொள்கிறார். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கடிதத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்துல பெற்றுக்கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடிதத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தையும் இவர் பார்க்கிறாரு. ரெண்டுத்திலையுமே ஜக்காத் தொடர்பாக ஒரே மாதிரியாக இடம்பெற்றிருக்குது. கிதாப் உமர் ஃபி ஸதகாத்தி மிஸ்ல கிதாபி ரசூலுல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கடிதம் ஜக்காத் விஷயத்திலே நபிகள் நாயகம் அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை போலவே இருந்தது என்று அவர் சொல்லிட்டு அந்த கடிதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரதி எடுத்துக்கிறார். அப்ப அதுல பல விஷயங்கள், ஒட்டகத்துக்கு எவ்வளவு சக்காத்து, மாட்டுக்கு எவ்வளவு சக்காத்து, ஆட்டுக்கு எவ்வளவு சக்காத்து, தங்கத்துக்கு எவ்வளவு சக்காத்து, பேரித்தம்பளத்துக்கு எவ்வளவு சக்காத்து, தானியத்துக்கு எவ்வளவு சக்காத்து, இப்படி பல்வேறு தகவல்கள் அதுல என்ன இருக்கு உள்ளடங்கி இருக்குது. இந்த கடிதத்துலதான் அந்த தகவல் நாம ஏற்கனவே சொன்னோம்ல, 20 தீனார் இருந்தால் அதில் அரை தீனார் 2.5% ஒருவர் ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப 20 தீனார் என்பது அன்றைய கால மதிப்புக்கு 85 கிராம் தங்கம். அப்ப 85 கிராம் தங்கம் ஒருவரிடத்தில இருந்து அல்லது அதனுடைய மதிப்பு இருந்தால் அவர் ஜக்காத்து கடமைக்குள்ளே வந்து விடுகிறார் என்ற சட்டம் இந்த ஆதாரபூர்வமான செய்தியின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. மற்ற செய்திகள், தங்கம் தொடர்பான செய்திகள் பலவீனம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கித்தாபுல் அம்வால் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடர் ஆதாரபூர்வமானதாக, ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியின் அடிப்படையிலே, இந்த செய்தி சொல்லுகிற சட்டத்தின் அடிப்படையிலே நாம் 85 கிராம் தங்கம் ஒரு இடத்திலே இருந்து அல்லது அதனுடைய மதிப்பு ஒரு இடத்திலே இருந்தால் அவர் ஜக்காத் கடமைக்குள்ளே வந்து விடுகிறார் என்ற சட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது இதிலிருந்து ஒரு முடிவாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த செய்தியை ஆதாரமாக வைக்கின்ற பொழுது ஒரு சில கேள்விகள் ஏற்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த செய்தியை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தில் இந்த சட்டம் இருந்தது அப்படின்னு அறிவிக்கிறார்ல, அவர் யார் என்று பார்த்தால் முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்ற ஒரு தாபி. அதாவது சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டார். அப்படி முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்ற ஒரு தாபி ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்துல இப்படி ஒரு செய்தி இருந்துச்சுன்னு அறிவிக்கிறார். இதைத்தான் ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. என்ன கேள்வியாக வைக்கிறாங்க அப்படின்னா, முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்பவர் இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்துல பார்த்ததா சொல்றார். அவர் தாபியாச்சே, அவர் நபிகள் நாயகத்தை பார்க்காதவராச்சே. அப்ப நபிகள் நாயகத்தை பார்க்காதவர் நபிகள் நாயகம் தொடர்பாக ஒரு செய்தியை அறிவித்தால் அது முர்சல் என்ற வகையை சார்ந்த செய்தி தானே. ஹதீஸ் கலையில சஹாபியினுடைய தொடர்பு இல்லாமல் ரசூலுல்லாஹ்வை பற்றிய செய்தியை ஒரு தாபி அறிவித்தால் அந்த வகைக்கு முர்சல் என்று குறிப்பிடுவார்கள். முர்சல் வகை என்பது ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி கிடையாது. ஏனென்றால்
அந்த தாபி யாரிடத்தில் இந்த செய்தியை கேட்டார், யார் மூலமாக நபிகள் நாயகத்திடம் இந்த செய்தியை பெற்றார் என்ற தகவல் கிடைக்காதனால யாரோ ஒருவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார், அந்த ஒருவர் யார், அவருடைய நம்பகத்தன்மை என்ன, அவர் நம்பகமானவரா பலவீனமானவரா என்ற 1000 கேள்விகள் இதற்குள்ள இருக்கிறது. அதனால் இந்த வகை செய்தி ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி அல்ல என்று இந்த முர்சல் என்கின்ற வகையை வகைப்படுத்துவார்கள். அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு தாபி ரசூல்லாவை இந்த செயல் செய்ததாக பார்த்தேன், நபிகள் நாயகம் இப்படி கூற நான் கேட்டேன், நபிகள் நாயகம் இப்படி நடந்து கொண்டதை நான் பார்த்தேன் என்று ஒரு தாபி அறிவித்தால் அந்த செய்தி முர்சல் என்ற வகையை சார்ந்த செய்திதான். அது ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த செய்தி அல்லதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த செய்தியை பொறுத்தவரையில அப்படியான ஒரு அம்சம் இதுல இருக்குதான்னு பார்த்தா இது சற்று வித்தியாசமானது. இதுல தாபி தான் அறிவிக்கிறாரு, ஆனா அந்த தாபி ரசூல்லா இப்படி செஞ்சாங்கன்னு அறிவிக்கல, நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்கன்னு அறிவிக்கல. ரசூல்லாவுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழருடைய தொடர்பு இல்லாமல் ஒரு தாபி அறிவிக்கல. இங்க இந்த தாபி, இந்த முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி எப்படி அறிவிக்கிறார்னா ஒரு மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார். என்ன மெட்டீரியல்? ரசூலுல்லாஹ் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதிய கடிதத்திலிருந்து அறிவிக்கிறார். ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்ர் இப்னு ஹஸ்மை ஆளுநராக நஜ்ரானுக்கு நியமித்த பொழுது அவருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாங்க. அந்த கடிதம் அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்துச்சு. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடிதத்திலிருந்து அவர் அறிவிக்கிறார். அப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை ஒரு தாபி அறிவிப்பதை போன்ற வகையை சார்ந்ததல்ல. இது சற்று வித்தியாசமானது. என்ன வித்தியாசம்னா இவர் அந்த சம்பவத்தை அறிவிக்காமல் மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் எழுதி கொடுத்ததை பார்த்து கடிதத்திலிருந்து என்ன பண்றாரு, இவர் அறிவிக்கிறார். இப்படி அறிவிக்கின்ற காரணத்தினால மற்ற செய்திகளை போன்று இதை முர்சல் என்று என்ன பண்ண முடியாது, தட்டி கழிக்க முடியாது. முர்சல் என்று வார்த்தையில இது சொல்லப்பட்டாலும் கூட, சஹாபி இல்ல அப்படிங்கிற கருத்துல முர்சல்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த செய்தி ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த செய்தி அல்ல என்று நிராகரிக்க வேண்டிய செய்தி அல்ல. ஏன்னா இந்த முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்பவர் மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார். என்ன மெட்டீரியல்னா ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம், அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அந்த கடிதம் அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் எழுதிய கடிதம். இப்ப நாம எதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதம் தானா, இந்த கடிதத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் தான் என்பதை யாராவது ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். ஏன்னா அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தாரிடத்துல இந்த கடிதம் பெறப்படுது. இப்படி பெறப்பட்ட இந்த கடிதத்தை யார் பார்க்கிறார்னா ஒரு தாபி பார்க்கிறார். இப்போ ஒரு தாபி பார்க்கும் பொழுது இந்த கடிதம் உண்மையில் நபிகள் நாயகத்தின் கடிதம் தானா அப்படின்னு இந்த தாபிக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த ஒரு சஹாபிக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ் ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு ஜனாதிபதியாக ஒரு ஆளுநருக்கு கடிதம் எழுதினாங்கன்னா எப்படியான ஒரு கடிதத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எழுதுவார்கள், அந்த கடிதத்துல என்ன அம்சம் இருக்கும், அந்த கடிதத்துல என்ன முத்திரை இருக்கும், எல்லா விவரமே ஒரு சஹாபி தான் அறிந்திருப்பார். அப்போ ஒரு சஹாபி இந்த கடிதத்தை அங்கீகரித்தால் இந்த கடிதம் நபிகள் நாயகத்தின் கடிதம் என்பது நமக்கு உறுதியாகிவிடும். இது நபிகள் நாயகத்தின் கடிதம் தான் என்று உறுதியாகிவிட்டால் அந்த மெட்டீரியலிலிருந்து ஒரு தாபி அறிவித்தாலும் அந்த செய்தி நபிகள் நாயகம் கூறிய செய்தியாகத்தான் அது பார்க்கப்படும் என்பதை இதிலிருந்து நாம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த செய்தியை பார்க்கிறோம், இந்த கடிதத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரா என்றால் கொடுத்திருக்கிறாங்க. யார் கொடுத்திருக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்திற்கு இது நபியின் கடிதம் என்பதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 14698வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல தியத்துல ஈட்டு தொகைக்கு, அதாவது ஒருவர் தாக்கிட்டார்னா அதுக்கு அதே போல தண்டிக்கலாம், அதுக்கு ஈட்டு தொகை கொடுக்கலாம். அப்படியாக ஈட்டுத்தொகை சட்டத்துல விரல் சம்பந்தமாக ஈட்டுத்தொகை, ஒருத்தர் ஒருவருடைய விரலை பாதிப்படைய செய்துட்டார், விரலை வெட்டிட்டார் அல்லது விரல்ல காயத்தை ஏற்படுத்திட்டார், அந்த விரல்களுக்கு எவ்வளவு தியத்து கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை ஜனாதிபதியாக இருந்த ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சட்டத்தை இயற்றி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு விரலுக்கும் வித்தியாசமாக, அதாவது நடுவிரல்னா எவ்வளவு இருக்கணும்,
ஆட்காட்டி விரல்னா இவ்வளவு கொடுக்கணும், மோதிர விரல்னா இவ்வளவு கொடுக்கணும், சுண்டு விரல்னா இவ்வளவு கொடுக்கணும்னு ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு மதிப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்னா சட்டம் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி எழுதி வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹுடைய கடிதம் ஒண்ணு ஒரு கிடைக்குது. எந்த கடிதம்னா வஜதுனா கிதாபன் இந்த ஆலி ஹஸ்மின் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ரு இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்துல நபிகள் நாயகம் எழுதிய ஒரு கடிதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தியத்து தொடர்பாக ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு மதிப்பு என்றுதான் ஈட்டுத்தொகை சட்டம் இருந்தது. ஆனால் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அன்னல் அசாபி குல்லுஹா சவா, விரல்கள் அனைத்துமே எல்லா விரல்களையும் சமமாக தான் பார்க்கணும். ஒவ்வொரு விரலுக்கு ஒவ்வொரு ஈட்டுத்தொகை கிடையாது, எல்லா விரலுக்கும் சமமான ஈட்டுத்தொகை தான் என்று நபிகள் நாயகம் அம்ரு இப்னு ஹஸ்ம் என்ற ஆளுநருக்கு எழுதி கொடுத்த அந்த கடிதத்திலிருந்து இந்த தகவலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு ஃபஅஹத பிஹி, அதை செயல்முறைப்படுத்தினார், அதை நடைமுறைப்படுத்தினார். அந்த கடிதத்தில் உள்ள சட்டத்தை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இது ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம், நபிகள் நாயகத்தின் சட்டம் வந்த பிறகு நாம சட்டம் இயற்றுவதற்கு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டார், நடைமுறை கொண்டார் என்று இந்த செய்தியில இடம்பெறுது. அப்போ அந்த செய்தி அவருக்கு எப்படி கிடைக்குதுன்னா அந்த கடிதத்திலிருந்து கிடைக்குது. அந்த கடிதம் யாருக்கு எழுதின கடிதம்? நபிகள் நாயகம் அம்ரு இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதம். அந்த கடிதத்துல ஜக்காத்து தொடர்பா, தியத்து தொடர்பா, இப்படி பல்வேறு சட்டங்கள் தொடர்பாக ஒரு ஆளுநருக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த சட்டங்களை எல்லாம் உள்ளடக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் ஜக்காத்து தொடர்பாக இருப்பதை போலவே தியத்து தொடர்பாகவும் இருக்குது. தியத்து தொடர்பான சட்டத்தையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை செயல்முறையும் படுத்தியிருக்கிறாரு. அதே போல ஜக்காத்து தொடர்பாகவும் எடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் அந்த அம்வால்ங்கிற செய்தியை வாசித்து காட்டும் பொழுது அந்த செய்தியில் எப்படி இடம்பெற்றுச்சு? கிதாப உமர் ஃபி சதகாத்தி மிஸ்ல கிதாபி ரசூலில்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத்து தொடர்பாக ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தாரு. அந்த கடிதமும் நபிகள் நாயகம் அம்ரு இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதி கொடுத்த கடிதமும் ஒரே மாதிரியாக இருந்தது. சட்டம் ரெண்டத்திலையுமே ஒன்றாக இருந்தது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்திலிருந்து ஜக்காத் சட்டத்தையும் எடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த கடிதம் அம்ரு இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்த கடிதம், அது ரசூலுல்லாஹ் எழுதிய கடிதம் தான், அது வேறு யாரோ எழுதிய கடிதம் அல்ல. போகிற போக்கில் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா வீட்டுல கீழே கிடந்த பேப்பரா இருக்கும்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் தான் சட்டம் ஏற்றி இருக்கிறாரு. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் இந்த கட்டுரையில ஆக்கத்தில் என்ன பண்ணி இருக்கிறோம், வெளியிட்டு இருக்கிறோம். ஜூலை மாசமே வெளியிட்டாச்சு சத்திய முழக்க இதல்ல. அப்படி வெளியிட்டு இருந்தும் இந்த தகவல்கள்லாம் அதுல இருந்தும் கூட ஏதோ வீட்டுல கிடந்த பேப்பர் எடுத்து கொடுத்திருப்பாருங்கிற அளவுக்கு ஏதோ போகிற போக்குல ஒரு ஹதீஸை அணுக தெரியாம, ஹதீஸ்ல எப்படி முடிவெடுக்கணுங்கிறது தெரியாம ஏதோ போகிற போக்குல யூகத்தை என்ன பண்ணிட்டு போறாங்க, அள்ளி வீசிட்டு போறாங்க. சும்மா சந்தேகத்தை கலப்பணுங்கிறதுக்காக இது மாதிரி என்ன பண்றது, பேசுறது. சரி, அப்போ ரசூலுல்லாஹ் அம்ரு இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு எழுதிய கடிதம் அவருடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்தது. அவருடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்த கடிதம் நபிகள் நாயகம் எழுதிய கடிதம் தான் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதிப்படுத்திய அந்த கடிதத்துல தான் இந்த முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்ற ஒரு தாபியும் ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தில் இப்படி இருந்துச்சுன்னு அறிவிக்கிறார். அப்ப இங்கே அந்த தொடர்பு என்பது நமக்கு கிடைக்குது. ஒரு மெட்டீரியல்ல இருந்து அறிவிக்கிறார். முதல் விஷயம், இவர் நபிகள் நாயகத்தின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபித்தோழரின் தொடர்பு இல்லாமல் அறிவிப்பதை போன்ற சாதாரணமான முர்சலை போன்ற இது கிடையாது. இந்த செய்தி மெட்டீரியலிலிருந்து அறிவிக்கிறார், கடிதத்திலிருந்து அறிவிக்கிறார். கடிதத்திலிருந்து அறிவிக்கும் பொழுது நாம் அங்கே உறுதிப்படுத்த வேண்டியது அது நபியின் கடிதம் தானா, அது நபியின் கடிதம் தான் என்று யாராவது ஒரு நபி தோழர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரா என்பதுதான் நமக்கு தேவை. ஏன்னா அங்கேயும் நமக்கு என்ன தேவை, நபித்தோழருடைய தொடர்பு இல்லாமல் ஒரு தாபி அறிவிக்கிறார்னா அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, தாபி இருக்கிறாங்க, நபிகள் நாயகத்தை பற்றி அறிவிக்கிறார். இடையில் இருக்கிற சஹாபி தான் என்ன பண்ணல, அங்க இல்ல. அப்ப சஹாபியினுடைய தொடர்பு தான் அங்க வேணும். அதே போல இங்க மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார், ஒரு தாபி நபிகள் நாயகத்தின் கடிதத்திலிருந்து அறிவிக்கிறார். இப்போ இங்க ஒரு தொடர்பு நமக்கு தேவையில்லை, ஒரு நபித்தோழருடைய தொடர்பு தேவையில்லை. எது தேவைன்னா இந்த கடிதம் நபியின் கடிதம் தானா அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு தான் நமக்கு தேவை. அப்ப நபியின் கடிதம் தானா என்பதை ஒரு நபித்தோழர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கணும்.
அப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறாங்களான்னு பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இப்படி உறுதிப்படுத்தி இருக்கும் பொழுது இது வார்த்தையில சஹாபி இல்ல என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த செய்தி ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நபியின் கடிதத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு என்ற ஒரு மூத்த நபித்தோழருக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு கடிதத்திலிருந்து பெறப்பட்ட சட்டம் என்பதனால இது ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ள தகுதியான செய்தியாக இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதிய கடிதத்திலிருந்து முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்பவர் அறிவிக்கக்கூடிய 20 தீனார் இருந்தால், அதாவது 85 கிராம் தங்கம் ஒருவரிடத்தில் இருந்தால் அல்லது அதன் மதிப்பு இருந்தால் ஒருவருக்கு சக்காத்து கடமையாகும் என்ற சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகிற இந்த செய்தி ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் இது மற்ற முர்சலை போல அல்ல, இது நபிகள் நாயகத்தின் ஒரு மெட்டீரியலிலிருந்து கடிதத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிற காரணத்தினால் அது நபியின் கடிதம் தானா என்ற உறுதிப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்கிறது. அது நபியின் கடிதம் தான் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கடிதத்திலிருந்து இன்னொரு அறிவிக்கும் பொழுது அந்த செய்தி கண்டிப்பாக ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய செய்திதான் என்பது இந்த தகவல்களிலிருந்து நமக்கு என்ன பண்ணுது தெரியுது. இப்போ இன்னொரு கேள்வி இதுல என்ன பண்றாங்கன்னா முன்வைக்கிறாங்க. என்ன கேள்வி? இதுல ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு. அவரை சில பேர் பலவீனமானவர்னு சொல்லி இருக்கிறாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த இதை பொறுத்தவரையில பொதுவாக ஹதீஸ் கலையில அறிவிப்பாளர்களை எடை போடும் விஷயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவர் மீது ஒரு விமர்சகர் குறை சொன்னார் என்பதற்காக மட்டும் அவர் பலவீனமாக ஆகிவிட மாட்டார். அந்த குறை ஆதாரபூர்வமான குறையாக, அவரை தாக்கத்தை ஏற்படுத்துகிற குறையாக, அவருடைய நம்பகத்தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற குறையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அந்த அறிவிப்பாளர் விஷயத்திலே பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்று கருதப்படுவார். மற்ற அடிப்படையில் குறை சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலேயே ஒருவர் பலவீனமாக்கப்பட்டு விட மாட்டார் என்பது ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய ஒரு விதி. அப்ப இந்த ஹபீப் இப்னு அபி ஹபீபை பற்றி பல இமாம்கள் இவர் நம்பகமானவர் என்பதற்கு சாட்சி கூறியிருக்கிறாங்க. அப்ப இப்னு அதி என்பவர் சொல்லுகிறாரு, அர்ஜு அன்னஹு லா பஅஸ பிஹி, இவர் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அதே போல புகாரி இமாம் ஹிப்பான் என்ற இமாம் சொன்னதாக பதிவு செஞ்சிருக்கிறாரு, ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்பவர் நம்பகமானவர் அப்படின்னு ஹிப்பான் சொன்னதாக புகாரி இமாம் தன்னுடைய தாரிகுல் கபீர் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அதே போல இப்னு ஹிப்பான் இவரை நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கிறார். இப்னு ஷாஹின் என்பவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் சாலிஹ் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி இப்னு ஹல்ஃபூன் என்ற இமாமும் இவர் நம்பகமானவர்னு சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு இமாம்கள் இவருடைய நம்பகத்தன்மைக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அஹ்மது இப்னு ஹம்பல் மா ஆலமு பி ஹபீப் இப்னு அபி ஹபீப் பாசன், ஹபீப் இப்னு அபி ஹபீப் விஷயத்துல எந்த பிரச்சனையும் நான் பார்க்கலையே அப்படின்னு அவர் சொல்றார். அதே போல அபுதாவுத் இமாம் அஹ்மது இமாம்கிட்ட கேட்கிறார். கேட்கும் பொழுது அஹ்மது இமாம் சொல்றாரு, அர்ஜு அன் யகுன சாலிஹல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையில நல்லவர். கான அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி யுஹதீஸு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி என்பவர் இவரிடத்திலிருந்து ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்று அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் இவருடைய நம்பகத்தன்மைக்கு சாட்சி சொல்லியிருக்கிறார். அப்ப இவ்வளவு இமாம்களும் இவர் ஹபீப் இப்னு அபி ஹபீப் நம்பகமானவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் சில விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க, சில கருத்துக்கள் தவறாக விளங்கப்பட்டவையாகவும் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்னு மயின் சொன்னதாக தஹதீப் என்கின்ற நூல்ல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நஹானா இப்னு மயின் அன் நஸ்மா ஹதீஸஹு, இவருடைய ஹதீஸை கேட்க கூடாது என்று இப்னு மயின் எங்களை தடுத்தார் என்று தஹதீபுல இடம்பெறுது. இப்ப இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இவருடைய ஹதீஸ்னு வருதுல, இவருடைய ஹதீஸ்னா ஹபீப் இப்னு அபி ஹபீபுடைய ஹதீஸை தான் இப்னு மயின் தடுத்திருக்கிறாரு. அப்ப இப்னு மயின் தடுத்திருக்கிறாருன்னா இவருடைய ஹதீஸை கேட்க கூடாதுன்னா அப்ப இவரிடத்துல ஏதோ மிகப்பெரிய ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தமாக்குது அப்படின்னு என்ன பண்றாங்க சில பேர் சொல்றாங்க. ஆனா இது தவறான விமர்சனம். ஏன் தவறான விமர்சனம்னா, இப்னு மயின் ஹபீப் இப்னு அபி ஹபீபிடமிருந்து கேட்க கூடாதுன்னு தடுக்கல. அவருக்கு ஹபீப் இப்னு அபி ஹபீபுக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார், தாவூத் இப்னு ஷபீப், அவருடைய ஹதீஸை தான் என்ன பண்றாரு இவரு தடுக்கிறார். அப்ப அவருடைய இந்த செய்தி, இந்த தகவல் இப்னு மயின் சொன்ன வாசகம் முழுவதாக ஜரஹ் வ தஅதீல் என்ற நூல்லையும் தஹதீபுல் கமால் என்கின்ற நூல்ல இடம்பெறுது. அதுல எப்படி வருதுன்னா, ஃபனஹானா யஹ்யா இப்னு மயின் அன் நஸ்மா மின்ஹு,
இவரிடமிருந்து ஹதீஸை கேட்க கூடாது என்று இப்னு மைன் எங்களை தடுத்தார். இவரிடமிருந்து யாரிடமிருந்து மின் தாவூத் இப்னு ஷபீபிடமிருந்து கேட்க கூடாதுன்னு தடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்னு மைன் தடுத்தது ஹபீப் இப்னு அபி ஹபீபிடமிருந்து இல்ல, யாரிடமிருந்து? தாவூத் இப்னு ஷபீபிடமிருந்து. தாவூத் இப்னு ஷபீபுக்கும் நாம எடுத்து காட்டக்கூடிய இந்த நபியின் கடிதம் தொடர்பான செய்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னா சம்பந்தம் கிடையாது. அவர் இந்த ஹதீஸ்ல ஒரு அறிவிப்பாளர் கிடையாது. அப்ப இந்த விமர்சனம் இந்த நாம ஆதாரம் காட்டக்கூடிய செய்திக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். அதே போல அடுத்தது இன்னொரு கருத்தையும் இவர் மீது ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. என்ன விமர்சனமாக முன்வைக்கிறாங்கன்னா, அஹ்மத் இமாம்கிட்ட கேட்கிறாரு, அவருடைய மகனார் கேட்கிறார். இவர் ஹபீப் இப்னு அபி ஹபீபை பத்தி கேட்கும் பொழுது அஹ்மத் இமாம் சொல்றாரு, ஹுவ கதா வ கதா, அவர் இவ்வாறு இருக்கிறார். கான இப்னு மஹ்தி யுஹத்தீஸு அன்ஹு, இப்னு மஹ்தி இவரிடமிருந்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்றார். அஹ்மத் இமாம்கிட்ட அவருடைய மகனார் ஹபீப் இப்னு அபி ஹபீபை பத்தி கேட்கும் பொழுது அவர் இவ்வாறு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாருல. இந்த மூடலான வார்த்தையை வச்சு, ஏன்னா வார்த்தையை ஒரு தோரணையில நாம மாத்திட்டா அது விமர்சனம் மாதிரி தெரியும். இந்த மூடலான வார்த்தைய விமர்சனமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் இவ்வாறு இருந்தார் அப்படின்னு அஹ்மத் இமாம் குறையாக சொன்னதை போன்ற தோரணையில சொல்ல பார்க்கிறாங்க. ஆனா நாம ஒரு விஷயத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் அந்த வார்த்தையை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. மூடலாக அஹ்மத் இமாம் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய அர்த்தத்தை வேற எங்கேயாவது தெளிவுபடுத்தி இருக்கிறாரான்னு பார்க்கணும். அதை தெளிவுபடுத்தி அஹ்மத் இமாம் சொன்னது மற்ற கிதாபுகள்ல இடம்பெறுது. அதை நாம ஏற்கனவே உங்களுக்கு வாசிச்சு காட்டணும். அவர் இவ்வாறு இருக்கிறார்னா மா அலமு பி ஹபீப் இப்னு அபி ஹபீப் பஸன், ஹபீப் இப்னு அபி ஹபீப்ட்ட பிரச்சனை இருக்கிறதா நான் பார்க்கல. கான அப்துர் ரஹ்மான் யுஹத்தீஸு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி இவரிடமிருந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அர்ஜு அன் யகுன சாலிஹல் ஹதீஸ், இவர் இந்த ஹபீப் இப்னு அபி ஹபீப் ஹதீஸ் துறையில் நல்லவராக இருப்பதை நான் ஆதரவிக்கிறேன் என்று அஹ்மத் இமாம் இவரை புகழ்ந்து இவரிடத்தில் எந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னதை மூடலாக அவருடைய மகன் இன்னொரு இடத்துல கதான்னு சொல்றார். இந்த கதான்னு சொன்னதை ஏதோ விமர்சனம் மாதிரி சில பேர் கற்பிக்கிறாங்க. ஆனா மூடலாக இருப்பதை அஹ்மத் இமாமே தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கும் பொழுது அதுதான் ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்ததாக இது இல்லாம யஹ்யால் கத்தனும் இமாம் சாஜி அவர்களும் இவரை பலவீனமானவர்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. யஹ்யால் கத்தனும் சாஜியும் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே கடும்போக்குடையவர்கள்னா ஒரு சின்ன அளவு மிஸ்டேக் இருந்தால் கூட, சாதாரணமாக மனித இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு குறை இருந்தால் கூட அதற்கு ஒரு அறிவிப்பாளரை பலவீனமானவர்னு தட்டி விடக்கூடிய ஒரு கடும்போக்குடையவர்களாக அவங்க ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க. யஹ்யா முத்தஅன்னித்துன் ஜித்தன் ஃபிர் ரிஜால் அப்படின்னு மீசானுல் இஅ்திதால்ல இவர் யஹ்யால் கத்தனை பற்றி சொல்லப்படுது. யஹ்யால் கத்தன் எப்படிப்பட்ட மனிதர்னா அறிவிப்பாளர்கள் இடம் போடுவதில் மிக கடும்போக்குடையவர் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவாரு, ஆள பலவீனம்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சாஜி இமாமை பொறுத்தவரையில ஆதாரம் இல்லாம சில பேரை பலவீனம்னு சொல்லுவாரு. இமாம் இப்னு ஹஜர் தன்னுடைய ஃபத்துல் பாரினுடைய முன்னுரையில எழுதுறார், லஅஃபஹு சாஜி பிலா முஸ்தனிதின் தகல்லம ஃபீஹி சாஜி பிலா ஹுஜ்ஜத்தின். சாஜி இமாம் ஒரு அறிவிப்பாளர் விஷயத்துல ஆதாரம் இல்லாம விமர்சிப்பார். சாஜி இமாம் ஒரு அறிவிப்பாளர் விஷயத்துல ஆதாரம் இல்லாம எந்த சான்றும் இல்லாம பலவீனமாக்குவாரு என்று சொல்லப்படுது. அப்ப ஆதாரத்தோடு கூறப்படுகிற குறை எதுவுமே ஹபீப் இப்னு அபி ஹபீப் மேல இல்லை. ஆதாரபூர்வமாக அவர் மீது இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அவரை புகழக்கூடிய கருத்துக்களாக அவர் மீது சொல்லப்படுகிற நிறைகளாகத்தான் இருக்குதே தவிர எந்த குறைகளும் அவர் மீது இல்லை. அப்ப இந்த செய்தி நபியின் கடிதம் தொடர்பாக வரக்கூடிய இந்த செய்தி ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ள தகுந்த செய்தியாகத்தான் இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடர் சரியான செய்தியாக இருக்கிறது. அதுல எந்த குறையும் இல்லை என்பதை இதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக இதுவரை நாம பார்த்த தகவல்கள்ல தங்கம் எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கொடுக்கலாம் என்கின்ற தகவல் அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் எழுதிய கடிதத்தில் சட்டம் இருக்கிறது. அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அது நபியின் கடிதத்திலிருந்து ஒரு தாபி அறிவித்திருந்தாலும் ஒரு மெட்டீரியலிருந்து அவர் அறிவித்திருப்பதால் அங்கே சஹாபியினுடைய பெயர் அந்த அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறவில்லை என்றாலும் அது நபியின் கடிதம் தான் என்பதை ஒரு நபி தோழர் உறுதிப்படுத்தி இருந்தால் போதுமானது. அப்படியான உறுதிப்பாட்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்குகிறார். அப்ப இந்த செய்தி ஆதாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி என்ற கருத்தை பார்த்திருக்கிறோம். அதே போல அந்த அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறக்கூடிய ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்பவர் நம்பகமானவர் தான். அவரை சில பேர் ஆதாரம் இல்லாமல் குறை சொன்னாலும் அவர் நம்பகமானவர் தான் என்ற தகவலையும் பார்த்திருக்கிறோம்.
அப்ப இந்த தகவல்கள் அனைத்தும் நம்ம ஏற்கனவே வெளியிட்ட அந்த கட்டுரையில் அந்த ஆக்கத்திலே என்ன பண்ணியிருக்கிறோம், வெளியிட்டு இருக்கிறோம். அதே போல இன்னொரு கருத்தையும் நாம சேர்த்தே தான் வெளியிட்டு இருந்தோம். என்ன கருத்து அப்படின்னா, இந்த கடிதத்தில் நபிகள் நாயகம் அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு முஅத்தா மாலிக்ல ஒரு செய்தி இடம்பெறுது. அது என்ன செய்தினா, அன்னஃபில் கிதாபில்லதி கத்தபஹு ரசூலுல்லாஹி அலி அம்ர் இப்னு ஹஸ்ம், அம்ர் இப்னு ஹஸ்முக்கு நபிகள் நாயகம் எழுதிய கடிதத்திலே இருக்கிறது, அல்லா யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், குர்ஆனை தூய்மையானவர் தவிர தொடமாட்டார் என்ற கருத்து அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்குதுன்னு முஅத்தா மாலிக்ல இடம்பெறுது. இப்ப இந்த செய்தியை என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து காட்டுவாங்க. அப்ப இந்த செய்தி ஆதாரமாக எடுத்துக்குவீங்களா, அதே கடிதத்துல தானே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஆதாரமா காட்டுவாங்க. அதனாலதான் நம்ம முன்கூட்டியே ஆய்வு செய்யும் பொழுது என்னென்ன எதிர்கருத்துக்களும் வரும். இது ஒரு ஆய்வு செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஆய்வில் என்னென்ன எதிர்கருத்துக்கள் வரும், நாம எடுத்திருக்கிற முடிவு சரிதானா என்பது பல அமர்வுகள் வச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அப்படி இருக்கும் பொழுது இதையும் நாம அந்த கட்டுரையில வெளியிட்டு இருக்கிறோம். நாம வெளியிட்டு இருக்கிற அந்த கருத்துக்களை முழுமையாக படிக்காம மேலோட்டமாக ஏதோ நுனிப்புள் மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கொண்டு முழுவதுமாக படிக்காம நாம எதை பதிலாக எழுதி இருக்கிறோமோ அதையே கேள்வியா கேட்கிறது. நாம பதில் கொடுத்திருப்போம், என்ன எதுக்கு பதில் கொடுத்துட்டோமோ திரும்ப அதையே கேள்வி கேட்கிறதுனா இது வேண்டும்னே மனமுரண்டா மறுக்கக்கூடியதாகத்தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதுல என்ன நம்ம பதிலை எழுதி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உளுவுடன் மட்டும்தான் குர்ஆனை தொட வேண்டும் அப்படின்னு இருந்தா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கக்கூடிய அல்லது அவர்கள் குர்ஆனை படிக்கக்கூடிய நிலையே இருக்காது. ஆனா குர்ஆன் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமானதுன்னு சொல்லுது. அதற்கான வசனங்கள் ஏராளமாக குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். ஜுமர்ல 35வது அத்தியாயம் 41வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாபல் இன்னா சிபில் ஹக்கி, உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை மக்களுக்காக உமக்கு நாம் அறிவித்திருக்கிறோம், அருளி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அவன் மக்களுக்காகத்தான் இந்த குர்ஆன்னு இந்த வசனத்துல தெளிவாகுது. அதே போல பக்ரால 185வது வசனத்துல ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபிஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், ரமலான் மாதத்தில் அருளப்பட்டிருக்கிற இந்த குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டி, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி, முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல இது எல்லா மனிதர்களுக்குமான நேர்வழி காட்டி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே போல யூனுஸ்ல 57வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே கது ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்து விட்டது. மக்களேன்னு அல்லாஹ் அழைக்கிறான், முஸ்லிம்களேன்னு அழைக்கல, எல்லா மக்களுக்குமான உபதேசம், எல்லா மக்களுக்குமான வேதம் தான் இது. அதே போல சூரத்துல் கலம்ல 52வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், இது அகிலத்தாருக்கு அறிவுரை. இது யாருக்கு அறிவுரை? முஸ்லிம்களுக்கான அறிவுரை மட்டுமில்ல, இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமான அறிவுரை. அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சூரத்துல் முஹம்மதுல 24வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான். அப்போ எடுத்துக்காட்டிய வசனங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டிய வசனங்கள் தான். இது போல குர்ஆனை பார்த்தோம் என்றால் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. மனிதர்களுக்காக அருளப்பட்டது அப்படிங்கிற கருத்தை உள்ளடக்கி இத்தனை வசனங்கள் இருக்கிறது. இது இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மன்னர்களுக்கு, யூதர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிற பொழுது, ரோமாபுரி அரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிற பொழுது அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனத்தை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. குல் யா அஹ்லல் கிதாப், வேதவாசிகளே, தாளவிலா களிமத்தின் சவாயின் பைனனா வபைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சரியான கொள்கையின் பக்கம் நீங்கள் வாருங்கள். அல்லாஹ் தஅபுது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வலா துஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதை இணை கற்பிக்க கூடாது அப்படிங்கிற அந்த வசனத்தை சூரத்துல் ஆல இம்ரான்ல 64வது வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்திலே எழுதி அந்த அரசர்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப குர்ஆனை உளுயின்றி தொடக்கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் அனுப்பியிருப்பாங்களா? அப்ப குர்ஆனை உளு இன்றி தொடக்கூடாது, தூய்மையானவர்கள் தான் தொடணும்னா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, யூதர்களுக்கு, மற்ற ரோமபுரி அரசர்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் குர்ஆனை எழுதி அனுப்பியிருப்பாங்களா? நிச்சயமா அனுப்பியிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த செய்தி இடம்பெறுதுன்னா, ஒன்று இந்த செய்தி இத்தனை குர்ஆன் வசனமும் இருக்கிறதுனால இந்த செய்தி குர்ஆனுக்கு எதிரான கருத்தை சொல்லுகிறது அப்படிங்கிற முடிவுக்கு தான் வரணும். ஏன்னா இத்தனை குர்ஆன் வசனங்களுக்கும் நபிகள் நாயகம் தன்னுடைய நடைமுறைக்கும் மாற்றமாக சொல்லியிருக்க மாட்டாங்க.
அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, எழுதியிருக்க மாட்டாங்க பொழுது இந்த செய்தி ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி அல்ல, இது குர்ஆனுக்கு எதிரான கருத்தை தருகிற செய்தி என்ற முடிவுக்கு தான் நாம் என்ன பண்ணணும், வரணும். அப்படி இல்லைன்னா இமாம் இப்னு ஹஜர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார், அதை என்ன பண்ணிக்கலாம், அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். என்ன சொல்றாருன்னா, அன்ன மஅனா லா யமஸ்ஸல் குர்ஆன், லா யமஸ்ஸல் குர்ஆன், குர்ஆனை தொடக்கூடாதுங்கிறதுடைய கருத்து என்னன்னா, லா யஜிது தஅமஹு வ நஃபஅஹு இல்லா மன் ஆமன பிஹி வ ஐகன பி அன்னஹு மின் இன்தில்லாஹ். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதை உறுதியாக நம்பியவரோ அந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டவரும் தவிர அந்த குர்ஆனுடைய சுவையை பெற்றுக்கொள்ள மாட்டார். தொடமாட்டார்னா தொடுறது கிடையாது, மெட்டீரியலை தொடுறதை பத்தி இது பேசல, உணர மாட்டாரு, இதனுடைய பயனை அடைந்து கொள்ள மாட்டார் என்று அந்த இப்னு ஹஜர் இந்த லா யமஸ்ஸ அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறார். இது சரியாக இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த விளக்கம். இது சரியாக இல்லாத பட்சத்துக்கு இத்தனை குர்ஆன் வசனங்களுக்கும் நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறைக்கு மாற்றமாக வருகிற காரணத்தினால இந்த தகவல் குர்ஆனை உழுவின்றி தொடக்கூடாது, தூய்மையானவரை தவிர தொடக்கூடாது என்ற தகவல் குர்ஆனுக்கு எதிரான கருத்தை சொல்லக்கூடிய செய்தியாகத்தான் நாம பார்க்கணும். இப்ப என்ன பண்ணக்கூடாது, இது கடிதத்துல தானே இருக்குது, இது அப்படியே ஏத்துக்க வேண்டியதானு சொல்லக்கூடாது. கடிதத்தில் இருந்தது என்று மற்ற அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அறிவிப்பாளர்கள்ல யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கலாம், தவறாக கூட அறிவித்திருக்கலாம். அப்ப கடிதத்துல ரசூலுல்லாஹ் எழுதியிருந்தாங்கன்னு நம்ம மறுக்கல, நபிகள் நாயகம் எழுதி இருந்ததாக யாரோ ஒருவர் தவறாக அறிவித்திருக்கலாம். அப்ப குர்ஆனுக்கு எதிராக நபிகள் நாயகம் எழுதியிருக்க மாட்டார்கள், குர்ஆனுக்கு எதிராக நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறை இருந்ததில்லை. இந்த வாசகம் நபிகள் நாயகத்தின் நடைமுறைக்கே மாற்றமாகத்தான் இருக்கிறது, அதனால் இது சரியான செய்தி அல்ல என்ற முடிவுக்கு வரணும். அல்லது இப்னு ஹஜர் சொன்ன மாதிரி தொடக்கூடாதுன்னா தொடுறதை பத்தி இது பேசல, உணர்வதை பத்தி பேசுது. அந்த அர்த்தம் இருக்குது, உணர்வதுங்கிற அர்த்தம் இருக்குது. அப்ப உணர்வதை பற்றி பேசுது. குர்ஆனுடைய சுவையை அதனுடைய பயனை மூமினை தவிர உணர மாட்டாரு, தூய்மையானவரை தவிர உணர மாட்டாரு. தூய்மையானவர்னா மூமினை குறிக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது குர்ஆனுக்கு எதிரான செய்திங்கிற முடிவுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது நாம இதுல எழுதி இருக்கிறோம். அப்ப இதுவரை நாம பார்த்த தகவல்கள் அனைத்துமே நாம வெளியிட்ட ஆக்கத்துல எழுதி இருக்கிறோம். ஜூலை மாத சத்திய முழக்க இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறோம். அதே போல நம்முடைய ஆன்லைன் டிஎன்டிஜே இணையதளத்திலையும் இந்த ஆக்கம் முழுவதுமே இருக்கிறது. அதுல என்னென்ன தகவல்கள் இதுவரை நம்ம பார்த்த தகவலை கவனிங்க. இந்த தங்கத்தின் அடிப்படையிலே சக்காத்தை நிறைவேற்றுவதற்கு தங்கத்தில் குறைந்தபட்ச அளவு என்னன்னா 85 கிராம் அப்படின்னு சொல்வதற்கு நபிகள் நாயகம் அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதம் தொடர்பான செய்தி கிதாபுல் அம்வால் இடம்பெறுது, அதுதான் ஆதாரம். அதுல 20 தீனார் இருந்தால் அரை தீனார் கொடுக்கணும்னு இருக்குது. 20 தீனார் என்பது 85 கிராம் தங்கம். 85 கிராம் தங்கமோ அல்லது அதனுடைய மதிப்போ ஒரு வருடத்தில் இருந்தால் அவர் அதற்கான ஜக்காத்தாக 2.5% கொடுக்க வேண்டும் என்பது அந்த செய்தியில் இருக்குது. அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அந்த செய்தியின் அடிப்படையில் தங்கத்திற்கான ஜக்காத்து நிசாப் என்பது ஒருவர் ஜக்காத்து கடமையாவதற்கான அளவை 85 கிராம் என்பதை இதிலிருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, இந்த செய்தி முர்சல் என்று சில பேர் சொல்றாங்களே, இது முர்சலா? முர்சல் என்று இப்போது சொல்லுவாங்கன்னா சஹாபி அறிவிப்பாளர் தொடரிலே விடுபட்டு இருக்கும் போது சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த செய்தியிலே சஹாபி இல்லை. ஆனா இந்த செய்தியை ஒரு தாபி அறிவித்தாலும் இவர் நபிகள் நாயகத்தின் காலத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி அறிவிக்கவில்லை. நபிகள் நாயகம் எழுதிய ஒரு கடிதத்தை அவருடைய காலத்திலே, தாபி தன்னுடைய காலத்திலே அந்த மெட்டீரியலை பார்த்து அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதிய கடிதத்தை, அந்த மெட்டீரியல் அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்தில் இருக்குது. அந்த குடும்பத்தாரிடத்துல இவர் போய் பார்த்து அந்த கடிதத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை பார்த்து அறிவிக்கிறார். அப்ப இந்த இடத்துல இந்த அறிவிப்பாளர் தொடர்ல சஹாபி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வார்த்தையில் முர்சல்னு சொல்லப்பட்டாலும் கூட இதற்கு அந்த சட்டம் என்ன ஆகாது, பொருந்தாது. இப்ப இங்க என்ன தேவைனா, இந்த கடிதம் நபியின் கடிதம் தானா என்பது மட்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஏன்னா இது மெட்டீரியல் பொழுது அந்த குடும்பத்தவர்கள் யாரு, அந்த குடும்பத்தவர்கள் நம்பகமானவர்களா, இப்படிங்கிற பல கேள்விலாம் ஏதோ அந்த நபிகள் நாயகத்தின் காலத்தில் நடந்த சம்பவத்தை அறிவிச்சா நாம அங்க இடையில யாரு விடுபட்டு இருக்கிறா, அவர் யாரு, அவருடைய குடும்பம் யாரு, அவர் நம்பகமானவரான்னு பார்ப்போம். அது மாதிரி இதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது சம்பவத்தை பற்றி அறிவிக்கலங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம அப்படி பேசுறாங்க. அப்ப இதுல இது என்ன, மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார், ஒரு கிதாபில் இருந்து நபிகள் நாயகத்தின் கடிதத்திலிருந்து அறிவிக்கிறார். நபிகள் நாயகத்தின் கடிதம் அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தார் இடத்துல பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தார் இடத்துல பாதுகாக்கப்பட்ட அந்த கடிதத்தை முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் போய் பார்க்கிறார். பார்த்து அதில் இருக்கக்கூடிய தகவல்களை அறிவிக்கிறார்.
இப்போ அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்த கடிதம் நபியின் கடிதம் தானா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நமக்கு சாட்சி தேவை. அதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சாட்சி சொல்றாங்க, யாமா இது நபியுடைய கடிதம் தான். அதுல இருந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை பார்த்து இவருக்கு தேவையான உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தேவையான தியத்து சட்டத்தை எடுத்துக்கிறாரு, ஜக்காத்து சட்டத்தை எடுத்துக்கிறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடிதத்தையும் ஒப்புக்கொள்றாரு. அந்த கடிதத்தை வைத்திருந்த அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரையும் குடும்பத்தாரிடத்துல அந்த கடிதம் இருந்ததையும் ஒப்புக்கொள்றாரு. அவங்களிடத்தில் இருந்த கடிதம் நபியின் கடிதம் தான் என்பதையும் அங்கீகரிக்கிறாரு. அங்கீகரித்து அவரும் சட்டம் ஏற்றிக் கொள்கிறார் என்பதை இதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதுவெல்லாம் நாம அந்த கட்டுரையில அந்த ஆக்கத்தில் எழுதியிருந்த தகவல்கள். அடுத்தது ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்ற ஒரு அறிவிப்பாளரின் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அதற்கான பதிலையும் பார்த்தோம். இறுதியாக இதே கடிதத்தில் குர்ஆனை உழுவின்றி தொடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதற்கான பதில் என்ன? அதுவும் அதிலே எழுதியிருக்கிறோம். இத்தனை தகவல்களும் தொடர்பு அறிந்த செய்தியாக இருக்குது. அதுக்கு என்ன பதில்? அதுல இருக்குது. குர்ஆனை உழுவின்றி தொடக்கூடாதுன்னு இதே கடிதத்தில் இடம்பெற்றதாக இருக்குது. அதுக்கு என்ன பதில்? அதுவும் அதிலே இருக்குது. இப்படி எல்லாம் இந்த ஆய்வு கட்டுரையில் இருக்கும் பொழுது மேலோட்டமாக ஒரு 2 பக்கத்தை திருப்பி பார்த்துட்டு நுனிப்புள் மேய்ற மாதிரி மேய்ஞ்சிட்டு சில இதுல எனக்கு அதுக்கு பதில் வேணும் இதுக்கு பதில் வேணும்னா பதில் தான் சொல்லியாச்சே, சொன்னதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பதில் வேணும்னா சொல்லப்பட்ட பதில முதல்ல முழுசா படிக்கணும். முழுசா அதை படித்து அதுல என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அதை ஆதாரப்பூர்வமாக மறுக்கணும். சும்மா போகிற போக்குல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லப்பட்ட பதில் சொல்லப்பட்ட கேள்விகளையே திரும்ப திரும்ப கேட்பதனால அது சரியான கருத்தாக உண்மையாக அது மாறிவிடாது என்பதை நாம பதிவு செய்யறோம். அடுத்தது ஒரு சில பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பதில்ல என்ன ஒரு கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இதை நீங்க இந்த செய்தியை ஏத்துக்கிறீங்க, இதை தொடர்பு அறிந்த செய்தி இல்லைன்னு சொல்றீங்க. வருடம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற ஒரு ஆய்வு நடக்கும் பொழுது அதுல அப்போ ஒரு செய்தி அபுதாவுதுல இடம்பெற்ற ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி அபுதாவுது இமாம் ஒரு ஆள் அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பவருடைய குடும்பத்தாரிடத்துல இருந்த கித்தாபில் இருந்து அறிவிச்சதா வருது. அந்த செய்தி நல்ல ஆத்தன்டிக்கான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி, அறிவிப்பாளர் தொடர்ல வேற குறையே இல்லை. அதை மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க? மறுத்தீங்க. அப்ப பலவீனம்னு சொன்னீங்க. அபுதாவுத் இந்த கித்தாபுல இருந்து அறிவிச்சிருக்கிறாருன்னா அந்த கித்தாபு யாருடையது அப்படிலாம் அந்த கித்தாபு யாரிடத்தில் இருந்துச்சுன்னா கேட்டீங்க. இப்ப அதே கேள்வி இங்கே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு அப்ப தங்க வருஷம் வருஷம் கொடுக்கணும்னு நீங்க சொல்லுவீங்களா? வருஷம் வருஷம் கொடுக்கறதுக்கு அதை ஆதாரமா எடுத்துப்பீங்களா அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க அறிவிப்பீங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற அந்த ஆய்வுல அபுதாவுதுடைய அறிவிப்பு மட்டும் இருந்துச்சு. அது அறிவிப்பாளர் தொடர் அவ்வளவு பக்காவான ஆத்தன்டிக்கான ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் அப்படின்னு பதிய வச்சுட்டு அதுல என்ன குறையா நம்ம பார்த்தோம்? அபுதாவுத் இமாம் அம்ர் இப்னு ஹாரிஸுடைய குடும்பத்தாரிடத்துல ஒரு கித்தாபுல பார்த்ததை அறிவிக்கிறாரு. அப்ப குடும்பத்தாரிடத்துல பார்த்தாருன்னா அவருடைய குடும்பத்தார் யாரு, குடும்பத்தார் நம்பகமானவங்களா பலவீனமானவங்களா, அந்த கித்தாபை அவர் எப்படி எடுத்தாரு, அப்படிலாம் பல கேள்விகள் வருது. அதனால அந்த பலவீனம்னு சொன்னோம். இதை தவிர வேற குறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய அந்த ஜக்காத்தோர் ஆய்வு என்கின்ற அந்த புத்தகத்திலிருந்து வாசிச்சு என்ன பண்றாங்க காட்டுறாங்க. அப்படி வாசித்து காட்டும் பொழுது ஒரு உண்மையை மார்க்க சட்டத்தை ஒரு கருத்தை ஒரு சொல்வதாக இருந்தாலும் ஒரு ஆய்வை மறுப்பதாக இருந்தாலும் முதல்ல ஒரு நேர்மை என்பது இருக்கணும். இருட்டடிப்பு செய்வதோ அல்லது வேண்டுமென்றே மறைப்பதோ திட்டமிட்டு மறைப்பதெல்லாம் அந்த யூதர்களுடைய குணம். அந்த யூதர்களுடைய குணம் இருந்துச்சுன்னா நாம சத்தியத்தை அறியவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றாங்க. யூதர்களை பத்தி சொல்லும் பொழுது லிமா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்க வஅன்தும் தஅலமுன், நீங்க அறிஞ்சிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே ஏன் சத்தியத்தை அசத்தியத்தோட கலக்குறீங்க, உண்மையை மறைக்கிறீங்கன்னு கேட்கிறான். அப்ப அந்த தன்மை நம்ம இடத்துல அது கண்டிக்கக்கூடிய தன்மையாக அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல குறிப்பிடுறான். அப்ப அந்த தன்மை இருந்துச்சுன்னா நேர்மையாக நம்மால் ஒரு முடிவு காண முடியாது. அப்ப இந்த அறிவிப்பு எடுத்து காட்டிட்டு ஆதாரபூர்வமான அறிவிப்பு இதை தவிர வேற குறை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த புத்தகத்திலிருந்து அந்த ஜக்காத் ஒரு ஆய்வுங்கிற புத்தகத்திலிருந்து என்ன பண்றாங்க வாசிச்சு காட்டுறாங்க. அப்படி வாசிச்சு காட்டும் பொழுது இடையில ஒரு பேரா வருது. என்ன பேரா அப்படின்னா இந்த ஹதீஸ்ல இது மட்டும் குறை இல்லை. முதல்ல அந்த ஹதீஸுடைய ஸ்டார்ட் அபுதாவுது அறிவிப்புன்னு தலைப்பு போட்டுட்டு அந்த அபுதாவுது அறிவிப்புங்கிற தலைப்புக்கு கீழே என்ன இடம்பெற்றிருக்குன்னா இந்த அபுதாவுதில் இடம்பெற்ற ஹதீஸிலையும் 2 குறைபாடுகள் உள்ளன அப்படின்னு வருது. 2 குறைபாடுகள் உள்ளன.
ஒண்ணுக்கு ஒண்ணு இதுன்னு சொல்லிட்டு எது கித்தாபுல இருந்து அறிவிக்கிறாரு, கித்தாபுல அறிவிச்ச குடும்பத்தார் யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு கீழே என்ன வருதுன்னா ஒரு பேரா வருது. அம்ரு இப்னு ஹாரிஸ் குடும்பத்தார் என்றால் யாரு, அவர்கள் நம்பகத்தன்மை எத்தகையது, இதெல்லாம் அப்படி கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு முதல்ல இந்த அம்ரு இப்னு ஹாரிஸுடைய நம்பகத்தன்மையே நிரூபிக்கப்படவில்லை என்பதால் நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படாத ஒருவரின் குடும்பத்தார் வைத்திருந்த ஏட்டில் வாசித்தேன் என்று அபுதாவுத் கூறுவதிலிருந்து இந்த பலவீனம் தெளிவாக தெரிகிறது அப்படின்னு ஒரு பேரா வருது. இந்த பேரால என்ன விளம்புறது, அம்ரு இப்னு ஹாரிஸே யாருன்னு அறியப்படாதவர், அவருடைய நம்பகத்தன்மை என்ன ஆகல, நிரூபிக்கப்படல. அதையும் இந்த புத்தகத்துல இன்னும் இதற்கு முந்தைய பக்கங்கள்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. அப்ப அம்ரு இப்னு ஹாரிஸுடைய நம்பகத்தன்மையிலேயே நிரூபணமாகாத போது அம்ரு இப்னு ஹாரிஸுடைய குடும்பத்தார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுதான் இந்த அபூதாவுதுடைய பலவீனத்தை இன்னும் உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேராவை அப்படியே விட்டாச்சு, மறைச்சாச்சு. ஏன் மறைச்சாச்சு, இந்த பேராவை வாசிச்சா ஆத்தன்டிக்கான அறிவிப்பாளர் தொடர், நம்பகமான அறிவிப்பாளர் தொடர், இதை தவிர வேற குறையே இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் பொய்யாயிடுங்கிறதுனால வாசிக்கும் போது இது வருது. வந்த உடனே இந்த பேராவை விட்டுட்டு அப்படியே அடுத்த பேராக்கு தாவியாச்சு. அப்ப ஏன் இந்த ஒரு கருத்தை ஒரு மசாயிலை சொல்வதாக இருந்தா, ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தா முதல்ல நேர்மை இருக்கணும். இந்த உண்மையை மறைக்கிற வேலை ஏன்? அப்ப இது மட்டும் இல்லாம அதே புத்தகத்துல அதனுடைய தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னும் 2 பலவீனத்தை என்ன பண்ணிருக்காங்க, எழுதி இருக்கிறாங்க. அந்த அபூதாவுதுடைய அறிவிப்புல இதை மட்டும் பலவீனம்னு சொல்லல, இது கூடுதலான தகவல் தான். இன்னும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த அறிவிப்பாளர் தொடர்ல யஹ்யா பின் ஜாபிர் என்பவரும் ஜுபைர் பின் நுஃபைர் என்பவரும் இடம்பெறார். அந்த யஹ்யா பின் ஜாபிரும் ஜுபைர் பின் நுஃபைரும் அவங்களிடத்துல எதையும் கேட்கல. ஜுபைர் பின் நுஃபைர் என்பவர் யஹ்யா பின் ஜாபிர் இடத்திலிருந்து எதையும் செவியேற்கவில்லை என்பதால் இந்த செய்தி இன்னும் பலவீனம் அடைகிறது அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்ப ஜாபிர் பின் நுஃபைர், யஹ்யா பின் ஜாபிர் இந்த 2 அறிவிப்பாளர் இடம்பெறாங்க. இந்த ஜுபைர் பின் நுஃபைர் யஹ்யா பின் ஜாபிரிடமிருந்து எதையும் செவியேற்கவில்லை, அதனால் இந்த செய்தி பலவீனம். அப்ப இந்த அறிவிப்பாளர் தொடர் என்னது, போக்கு. இது மட்டும் இல்லாம இந்த செய்தியை அப்துல்லா பின் முஆவியா அல் காலிரி என்பவர் அறிவிக்கிறார் என்ற நபித்தோழர் அறிவிப்பதா வருது. இவர் நபித்தோழர் என்பதற்கே போதிய சான்று கிடைக்கல, இவர் நபித்தோழர் என்பது எங்கேயுமே உறுதியாகல. அப்ப இந்த செய்தி பலவீனம் அடையுது. இத்தனை பலவீனம் இந்த செய்தியில இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஆத்தன்டிக்கான செய்தி அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டு வரும்பொழுதே உண்மையை மறைக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு உண்மையை மறைச்சிருப்பாங்கிறத மக்கள் சிந்திக்கணும். அப்ப ஒரு நேர்மை இருந்தால்தான் உண்மையை நம்ம அடைய முடியும். அந்த நேர்மை இல்லாத போது உண்மையை என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக அடைந்து கொள்ள முடியாது. அப்ப அபூதாவுது அறிவிப்பை வச்சுட்டு நீங்க வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்களா? நாங்க ஏன் எடுக்கணும்? அந்த அறிவிப்பே போக்கான அறிவிப்பே. அப்ப போக்கான அறிவிப்புங்கும் பொழுது அந்த அறிவிப்பாளர் தொடரை பலவீனங்கும் பொழுது அந்த அறிவிப்பு வச்சு நாங்க ஏன் ஆதாரம் எடுக்கணும்? நீங்க தானே ஆதாரபூர்வமான அறிவிப்பு, ஆத்தன்டிக்கான அறிவிப்பு, இதை தவிர வேற குறையே இல்லை, நீங்க அப்ப நீங்க தான் எடுக்கணும். அப்ப இப்படி உண்மைக்கு புறம்பாக பல தகவல்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. பொதுவாக ஒரு ஆய்வு என்பது ஒரு நாளில் முடிந்து விடக்கூடியது கிடையாது. அடுத்து ஒரு தகவல் கிடைக்கும் போது, கூடுதலாக ஒரு தகவல் கிடைக்கும் பொழுது மாறக்கூடியதுதான். அப்ப அப்படியான மாற்றங்கள் வருகின்ற பொழுது அதை ஆதாரப்பூர்வமாக விமர்சிக்கணும். இந்த கருத்து இந்த வகையில தப்பு, இந்த வகையில தப்பு அப்படின்னு என்ன பண்ணணும், விமர்சிக்கணும். அப்படி எதுவுமே இல்லாம இருக்கிற உண்மைகளை எல்லாம் மறைச்சு மாற்று கருத்தை வெளியிடக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இதுக்கு என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. அப்ப மக்கள் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். இது போன்ற உண்மையை மறைச்சு வெளியிடக்கூடியவங்க மார்க்கத்தை என்ன பண்றாங்க, நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணணும், மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாமே இந்த தகவல்கள் எல்லாம் இந்த அபூதாவுது அறிவிப்பு தொடர்பாக தான் ஒரு கேள்வியை முன்வச்சிருக்கிறாங்களே தவிர இதை தவிர கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே நாம வெளியிட்ட ஆக்கத்திலே பதில் இருக்கிறது. அப்ப அந்த ஆக்கத்திலேயே இருக்கக்கூடிய பதில் இருக்கும் பொழுதே மீண்டும் மீண்டும் அதே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பது நியாயமான நேர்மையான பார்வை இல்லை. அப்ப தங்கத்தை அடிப்படையாக வைத்து ஜக்காத்து கொடுப்பதற்கு கித்தாபுல் அம்வாலில் இடம்பெற்ற அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் எழுதிய இந்த கடிதம் தொடர்பான செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. 85 கிராம் தங்கம் இருந்தால் அல்லது அதனுடைய மதிப்பு இருந்தால் ஒரு ஜக்காத் கடமைக்குள்ளே வந்து விடுகிறார் என்பது சரியான நிலைப்பாடாக இருக்கிறது என்பது இது போன்று உண்மையை மறைத்து குறை சொல்லக்கூடியவர்களின் மூலமாக இன்னும் நமக்கு என்ன ஆகுது, உறுதியாகுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.